ஒரு லிமிட் வரைக்கும் தான் உண்மை தெரியணும். லிமிட்டை தாண்டி எந்த உண்மையும் நமக்கு தெரியாமல் இருப்பது நல்லது. ராகுக்கு அது எந்த பாவத்துல எல்லாம் போய் உட்காருதோ அந்த உண்மையெல்லாம் நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். நம்மளுக்கு அது வழியா நிம்மதி இல்லாம ஒரு கிரகத்திற்கு 1, 5, 7, 9 ராகு உட்கார்ந்தா சரியா புரிஞ்சுங்க. ஒரு கிரகம் உள்ள ராசிக்கு 1, 5, 9வது ராசிகளில் இந்த ராகு கேது உட்கார்ந்தா அந்த கிரகத்தை கெடுக்கிறது. எனவே அது உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராசி எதுவாக இருந்தாலும் அந்த ராகு கேதுக்கு 1, 5, 9ல ஏதாச்சும் கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லாட்டா அந்த ராகுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப எல்லா கிரகங்களும் ராகு கேதுனுடைய அந்த 1, 5, 9 உட்காந்துச்சுன்னா எல்லா பஞ்சாயத்தும் ராகுனால வரப்போகுதுன்றது அர்த்தம். ஒரு ஜாதகத்தில் தந்தையை பிரிக்கக்கூடிய கிரக அமைப்பு. நம்ம ஒரு ஜாதக தந்தை என்பதே சூரியன் தான். அப்ப சூரியன் என்ற கிரகம் பரிவர்த்தனையாக அல்லது சந்தில் இருந்தால் சூரியனும் சந்திரனும் இணைந்திருந்தால், அதாவது சூரியன் உள்ள ராசிக்கு 1, 7, 5, 9 சந்திரன் இருந்தா, அல்லது சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை இருந்தா, அல்லது சந்திரனும் கேதுவும் இணைந்திருந்தா, இந்த கண்டிஷன்ல ஏதாச்சும் ஒண்ணு இருந்தா கண்டிப்பாக அவங்க அப்பாவுடைய அன்பு ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நிறைய ஜோசிய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றும் நாம் அது போல ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். ஜோசியத்திலேயே எல்லாராலும் பேசப்படக்கூடிய, எல்லாராலும் பயப்படக்கூடிய, அல்லது இதுதான் முக்கியமோ அப்படின்னு நம்பக்கூடக்கூடிய, இது இருந்தாவே சிக்கல் தாயா அப்படின்னு பேசப்படக்கூடிய விஷயங்கள் இந்த ராகுவும் கேதையும் பேசுறாங்க. பொதுவாக ஜோசியத்தில், பாரம்பரிய ஜோசியத்தில் திருமணத்தை பற்றி பேசும்பொழுது 1ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல ராகு கேது இருந்தால் அது சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராகு கேது எங்க இருந்தா தான் தோஷம் இல்லைன்னா 12 ராசிகள்லையும் இருந்தாலும் 12 பாவங்களையும் லக்னத்துல இருந்தா ஒரு தோஷம், அதுக்கு பேர் இருக்குது. வாசுகி தோஷம், கார்கோடக தோஷம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்குது. ஒரு எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடைபட்டா அது பேர் கால சர்ப்பதோஷம். லக்னமும் சேர்ந்து அடைபடுச்சுன்னா அனந்த கால சர்ப்பதோஷம்னு சொல்லிட்டு மொத்தம் 12 பாவத்தில் இருக்க ராகு கேது இருப்பதற்கும், எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடைவதற்கும், லக்னமும் சேர்ந்து அடைவதற்கும், இது போல எல்லா விஷயத்திலையுமே எல்லாத்தையுமே என்ன செய்யறாங்க, ராகு கேதுவை தோஷம் தான் சொல்றாங்க. அப்ப பொதுவாக பார்க்கும் பொழுது ராகு கேதுக்கள் என்பது உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய கிரகங்கள். உதாரணத்துக்கு இப்போ லக்னத்தில் ராகு கேது உட்காந்துருச்சுன்னா அந்த ஆள் எப்பயுமே தன்னை பற்றி உண்மையை தெரிஞ்சிருப்பேன். ஏன் ஒருத்தன் தன்னை பற்றி உண்மையில் தெரிஞ்சுட்டே இருக்கிறானோ, நான் எப்படிப்பட்டவன் பாரு, நம்மளுக்குள்ளே ஒரு நடிப்பு இருக்கணும். அப்படி இல்லாட்டினா என்ன ஆகுனா, நம்மளுக்குள்ள என்னடா இது வாழ்க்கை, நம்ம எதுக்கு நடிச்சிட்டே இருக்கணுன்ற ஃபீல் வந்துடும் இல்லைங்க. அது மாதிரி எல்லாத்தையுமே வெளிப்படையாக செய்வது ராகு கேது என்பதால் அதை பற்றி அது வழியாக நிறைய துன்பங்களை தான் ஜாதகர் அனுபவிப்பார். ஒரு மனைவி இருக்காங்க, மனைவியை பற்றி எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க நினைக்கிறதான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு என்ன ஆகும், இந்த ஒரு படத்தில் விவேக்கு நாய் பேசுறது எருமை பேசுறதான் கேட்குற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு துன்பம் ஆயிரும்ன்றது போல ஒரு லிமிட் வரைக்கும் தான் உண்மை தெரியணும். லிமிட்டை தாண்டி எந்த உண்மையும் நம்மளுக்கு தெரியாமல் இருப்பது நல்லது. இந்த ராகுக்கு அது எந்த பாவத்துல எல்லாம் போய் உட்காருதோ அந்த உண்மையெல்லாம் நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். நம்மளுக்கு அது வழியா நிம்மதி இல்லாமல் சண்டையாக்கி விட்டுரும். சிம்பிள். அப்போ 12 பாவத்துல எங்க ஒரு ராகுக்கு எது உட்கார்ந்தாலும் தீமைன்னு சொல்லி பாரம்பரிய ஜோசியர்கள் சொல்றார்கள். நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த பாவங்களை விட்டுருவோம். சில குறிப்பிட்ட ராசிகளில் உட்கார்ந்தா ராகு கேதுக்கு தோஷமா அப்படின்னா அப்படி எதுவும் இல்லை. ஏன்னா ராகு கேதுக்கு ஆட்சியோ உச்சமோ நீசமோ எந்த நூல்களையும் நிரந்தரமாக குறிக்கப்படவில்லை. எனவே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு கிரகத்திற்கு 1, 5, 7, 9 ராகு உட்கார்ந்தா சரியா புரிஞ்சுங்க. ஒரு கிரகம் உள்ள ராசிக்கு 1, 5, 9வது ராசிகளில் இந்த ராகு கேது உட்கார்ந்தா அந்த கிரகத்தை கெடுக்கிறது. எனவே அது உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராசி எதுவாக இருந்தாலும் அந்த ராகு கேதுக்கு 1, 5, 9ல ஏதாச்சும் கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லாட்டா அந்த ராகுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ எல்லா கிரகங்களும் ராகு கேதுனுடைய அந்த 1, 5, 9 உட்காந்துச்சுன்னா எல்லா பஞ்சாயத்தும் ராகுனால வரப்போகுதுன்றது அர்த்தம். ஒன்று. அதுக்கப்புறம் எந்த ராசியில் இருந்தாலும் ராகு என்ற கிரகமோ கேது என்ற கிரகமோ சந்தியில் இருக்கக்கூடாது. ஒரு ராசியினுடைய ஃபர்ஸ்ட் 1.5 டிகிரி 2 டிகிரிக்குள்ளேயோ அல்லது கடைசியில் இருக்கக்கூடிய 2 டிகிரிக்குள்ளேயோ இந்த ராகு கேது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திடும் லைஃப்ல. எனவே ராகு கேது இருக்கக்கூடாத இடங்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்றது போல பாவங்களை நம்ம பேசுறது இல்லை. ராகு கேதுகள் ஒரு கிரகத்திற்கு 1, 5, 9 இருக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே போல சந்தியில் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டும் தான் ராகு கேது இருக்கக்கூடாத சுச்சுவேஷன். ஆனால் பாரம்பரிய ஜோசியத்தில் என்ன சொல்றாங்கன்னா, 9ல் ராகு இருந்தால் தந்தைக்கோ குழந்தைக்கோ ஆபத்து, 5ல் ராகு இருந்தால் குலதெய்வ தோஷம், ராகு கேது இருந்தால் குலதெய்வ தோஷம், குலதெய்வ சாபம் சொல்றாங்க. 11ல் ராகு இருந்துச்சு அப்படின்னா 2 திருமணங்களுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறது வேகமாக சொல்கிறேன், ஒரு பேசிக்கான ஒரு நோட் சொல்கிறேன். இன்னும் டீப்பாக போனால் இன்னும் அதை பிரித்து பேசுவாங்க. 12ல் ராகு கேது இருந்துச்சுன்னா ஒரு அயன சயன நிம்மதியின்மை, தூக்கமின்மை, அலைச்சல் திருச்சல்னு சொல்கிறாங்க. 10ல் ராகு இருந்துச்சுன்னா தொழிலில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். 6ல் ராகு இருந்தால் வழக்கு வியாஜியங்களை ஏற்படுத்தும். 8ல் ராகு கேது இருந்துச்சு அப்படின்னா நோய்களையும் நோய் தொற்றுகளையும் அந்தரங்க உறுப்புகளில் தொந்தரவுகளையும் ஏற்படுத்தும். 3ல் ராகு கேது இருந்துச்சுன்னா படிப்பு, வீரிய தடைகள், இது மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க. 2ல் ராகு இருந்துச்சுன்னா குடும்ப விஷயங்களை தொந்தரவுகள் சொல்கிறாங்க. இதெல்லாம் பாரம்பரிய ஜோசியத்தில். நம்மளை பொறுத்தளவுக்கு எங்கே ராகு இருந்தாலும் ராகு கேதுவுடன் 1, 5, 9ல் ஏதாச்சும் கிரகம் இருந்தால் மட்டும்தான் பாதிப்பே தவிர
எந்த கிரகமும் இல்லை, வெறும் ராகு கேது மட்டும் உட்காந்துருக்குது அப்படின்னா எந்த பாதிப்பும் இல்லை, நிம்மதியாக இருக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் ராகு கேது சந்தியில் இருந்தால் மன நிம்மதி இல்லாமல் போயிடும், அடுத்தவங்களை துன்புறுத்தக்கூடிய அளவுக்கு போயிடும். இதில் என்ன ஒரே ஒரு பாசிட்டிவ், இந்த ராகு கேது சந்தியில் இருக்கிறவங்க மிகப்பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறத நான் பார்க்குறேன். அப்போ ராகு கேது சந்தியில் இருந்தால் ஒரே ஒரு பவர் என்ன, இந்த எல்லா கிரகங்களும் எந்தெந்த கிரகங்களோட சேர்ந்துருக்கோ அதுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் சூரியன் பவராகவே இல்லைங்க. அவருக்கு சூரியன் வந்து வக்கர பரிவர்த்தனையாவில், சூரியன் சந்திக்கு போல, சூரியன் ஆட்சி வரல, சூரியன் நீசமாகல, சூரியன் உச்சமாகல. அப்போ அவர் அரசு வேலைக்கே போக முடியாதான் நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது சூரியனுக்கு 5ல் ராகுவோ கேதுவோ இருந்துச்சு, சூரியனுக்கு 9ல் ராகுவோ கேதுவோ இருந்துச்சுன்னா இவர் அரசு வேலைக்கு அனுப்பிச்சிருது. அப்போ இந்த ராகு கேது என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா இவருக்கு அரசு வேலையை கொடுத்தது வந்து ஒரு பாசிட்டிவ் தான், ஆனால் இவங்க அப்பாவை காலி பண்ணி விட்டுரும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ராகு கேது என்பது ஒரு வகையில் சில நன்மைகளை அப்பப்போ செஞ்சாலும் கூட பெரும்பாலுமே வந்து தீமையை தான் செய்யுது என்ற அடிப்படையில் ராகு கேது நான் சொன்ன அமைப்புகள் இருந்தால் மட்டும் கவலைப்படணும். அது கவலைப்பட தேவையில்லை, அதில் கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்கணும். நம்ம அதுதான் பிரச்சனைன்றதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். மற்றபடி இதை பற்றி நீங்கள் எதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. பிள்ளை ஜாதகம் பேசாது, அப்பா ஜாதகம் பேசாது. பிள்ளை பிறந்துட்டா ஆம்பளை பிள்ளை 2 ஆம்பளை பிள்ளை பிறந்தா மூத்த ஜாதகம் தான் பேசும், 2 பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா இளைய ஜாதகம் தான் பேசும். ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறந்துட்டா அந்த அப்பாவுடைய ஜாதத்தையும் அம்மாவுடைய ஜாதத்தையும் பார்க்காதீங்க, பிள்ளைய ஜாதகம் தான் பேசும் அப்படிங்கிறாங்களே, அது உண்மைதானா? ஒரு குழந்தை பிறந்தோடனே அவங்க குடும்பத்தில் கூடிய இந்த பிள்ளை ஜாதகம் தான் பேசுமா அப்படின்னா ஜாதகம் என்ன பேசுது, ஜோசியம் தானே பேசுகிறான். அப்போ ஜாதகம் ஏன் அப்படி பார்த்தாங்க அப்படின்னா ஒரு காலத்தில் அப்பா அம்மாவுக்கு ஜாதகங்கள் இருக்காது. பொதுவாக அது வந்து காலச்சூழலுக்கு தகுந்த மாதிரி இந்த நடைமுறைகள் பழமொழிகள் மாறுது. ஒரு காலத்தில் ஜாதகங்கள் இருக்காது. இப்போ சமீபத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஜாதகம் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு அந்த அப்பாவுக்கு நம்ம வந்து நட்சத்திரத்தை வச்சோ ராசியை வச்சோ பலன் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு தோராயமான தேதியை போட்டு பார்த்துருப்பாங்க. பிள்ளைய பிறந்தோன்னே இன்னும் அக்யூரேசிக்காக பிள்ளை ஜாதகத்தை கொடுன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ சொல்லும்போது சும்மாயே அப்பன் ஜாதகம் பேசாதியா, பிள்ளை ஜாதகம் தான் ஏன் பேசு, பிள்ளை ஜாதகத்தை கூடிய அப்படின்ற வார்த்தையை சும்மா பயன்படுத்தியிருப்பாரு தவிர அதை இவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ அப்பா ஜாதகம் பேசும், அம்மா அப்பா ஜாதகம் பேசும், பிள்ளை ஜாதகம் பேசும், பொம்பளை பிள்ளை ஜாதகம் பேசுன்றதெல்லாம் பொய். எல்லா ஜாதகங்களும் எல்லா தகவலையும் வெளிப்படுத்தும். உங்களுக்கு சில ஜாதகங்களில் இல்லாத தகவல்களை பிள்ளை ஜாதகம் வெளிப்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அப்பாவும் அம்மாவும் வராங்க, அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டைன்றது தெரியுது. சார் டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சான்னு கேட்குறோம். ஆமாங்க சேர்ந்துருப்போமா, நாங்கள் வந்து அடிக்கடி சேர்றோம், அடிக்கடி பிரிஞ்சுக்கிறோம், இப்போ கூட பாருங்கள் நாங்கள் டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து உங்கள்கிட்ட வந்துருக்குறோம் அப்படின்வாங்க. அப்போ என்ன செய்யறது, ஓன் ஜாதத்தை கொடு பார்த்துட்டு உன் பிள்ளை ஜாதத்தை கொடுன்னு கேட்குறோம். ஏன்னா அந்த ஜாதத்தில் அப்பா அம்மா சேர்ந்து வாழ்வார்களான்றது இருக்கும் இல்லையா. அப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தகவல். இப்போ ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறாரு டாக்டர், அந்த எக்ஸ்ரேல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, ஒரே ஒரு ஈக்கோ எடுத்துகிட்டு வாங்கங்கிறாரு, அதுலேயும் ஒரு பிரச்சனை தெரியுது, ஒரே ஒரு எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு வாங்குறாங்க. அப்போ என்னன்னா அடுத்தடுத்து ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு பிள்ளைகள் ஜாதகத்தை பயன்படுத்தலாம். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, என் பிள்ளை ஜாதகம் எனக்கு ஜாதகம் இல்லை, எனக்கு ஆயுசு எவ்வளோ சொல்லு அப்படின்வாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு பிரச்சனைனா அப்போ இந்த பிள்ளைனால தான் அப்பாவுக்கு உடம்பு பிரச்சனைன்னு கேட்பாங்க. அப்போ இது மாதிரி முரண்பட்ட சிந்தனைகள் மக்களிடையே இருப்பதால் இந்த பிள்ளை ஜாதகத்தை பார்க்குறத நிறுத்திக்கிறது பெட்ரு. ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிள்ளை ஜாதத்தினால தான் நம்மளுக்கு இன்றைக்கி காலையில் கூட பார்க்குறப்ப ஒரு குழந்தையோட ஜாதகத்தை கொடுத்தாங்க. குழந்தை இல்லை, அந்த பிள்ளைக்கு ஒரு 18 வயசு ஆகுது. அந்த 18 வயசு பிள்ளை ஜாதகம் கொடுக்குறப்ப நான் என்ன சொல்கிறேன்னா இவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், இவங்க அப்பாவுக்கு வந்து 2 கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆமாங்க இவங்க அப்பாவுக்கு 2 கல்யாணம் ஆகி போச்சு, அப்போ இந்த பிள்ளை தான் காரணமானு கேட்குறாங்க. அவங்க அப்பா தானே காரணம் அதுக்கு இல்லையா, இந்த பிள்ளைக்கு எப்படி காரணம்னா இந்த பிள்ளை ஜாதகம் இண்டிகேட் பண்ணுதுன்றதை கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அதனால பிள்ளை ஜாதகத்தை பார்க்கறது இல்லை மெயின். அடுத்து ஒரு ஜாதகத்தில் தந்தையை பிரிக்கக்கூடிய கிரக அமைப்பு. நம்ம ஒரு ஜாதக தந்தை என்பதே சூரியன் தான். அப்போ சூரியன் என்ற கிரகம் பரிவர்த்தனையாக அல்லது சந்தில் இருந்தால் அப்பாவோட கொஞ்சம் முரண்படுவாங்க, அல்லது சூரியன் உச்சமோ நீசமோ ஆட்சியோ பெற்றிருந்தா அப்பாவோட கொஞ்சம் முரண்படுவாங்க. இந்த மாதிரி இருக்கவர்களுடைய அப்பாக்கள் இருப்பது அல்லது நேரடியாக அனுகூலங்களை கொடுப்பது இல்லை. அதற்கு அடுத்தபடியாக சூரியனும் சந்திரனும் இணைந்திருந்தால், அதாவது சூரியன் உள்ள ராசிக்கு 1லோ 7லோ 5லோ 9லோ சந்திரன் இருந்தா, அல்லது சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை இருந்தா, அல்லது சந்திரனும் கேதுவும் இணைந்திருந்தா, இந்த கண்டிஷன்ல ஏதாச்சும் ஒன்று இருந்தா கண்டிப்பாக அவங்க அப்பாவுடைய அன்பு ஜாதகருக்கு கிடைப்பது இல்லை. எனவே அப்பாவை பிரியும் ஜாதகம், தகப்பன் இல்லாமல் வளரக்கூடிய ஜாதகம், அப்பாவை பிரியும்னா உடனே அப்பாவுக்கு மரணம்னு நீங்கள் நினைக்கூடாது. நிறைய பேர் அப்படி ரொம்ப எமோஷனல் ஆயிடுறீங்க. அப்பா வேலை விஷயமா பிரிஞ்சிருக்கலாம், மிலிட்ரிக்கு போயிடலாம், ஃபாரின் போயிடலாம், வேலை விஷயமா வாரத்துக்கு ஒரு தடவை 2 வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வரலாம், இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை கொடுக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்பா இருப்பார், அப்பா சத்தம் இல்லாமல் வருவார், வந்தோடனே உட்காந்துட்டு லுங்கியை கட்டிட்டு சோப்பாவில் உட்காந்து செல்லு நோண்டுவார், சாப்பிட்டு தூங்கிடுவார், காலையில் எழுந்து எல்லா பேரும் எந்திரிக்கிறது முன்னாடி வேலைக்கு போயிடுவார். இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சூரியன் சந்திரன் இணைவு, சந்திரனுடன் சேர்ந்த கேது இணைவு, சூரியனுடன் சேர்ந்த வக்ரம் பரிவர்த்தனை இணைவு, இதில் சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரமோ பரிவர்த்தனை விளிம்பாச்சுன்னா ஜாதகருடைய தந்தைக்கு 2 திருமணங்கள் ஆகிறது, அல்லது ஜாதகருடைய தந்தை தவறி விடுகிறார் என்ற அமைப்பை நம்ம பார்க்குறோம். எனவே நான் சொன்ன இந்த அமைப்புகளை மனசில் வச்சுக்கோங்க. முதல் அமைப்பு அப்படிங்கிறது வந்து பிள்ளைகளை வச்சு நம்ம ஜாதகத்தை பார்க்குறது தவிர்ப்பது நல்லது. ஆனால் எல்லா தகவலும் எடுக்கும் பொழுது, இப்போ அப்பாவை பற்றி பேசும் பொழுது உங்களுக்கு அந்த பிள்ளையோட ஜாதகம் கிடைக்குது அப்படின்னா
அதை வச்சு அப்பாவுக்கு இன்னும் அதிகமான தகவல்களை கண்டறியலாமே தவிர அதற்கு காரணம் பிள்ளைன்றதை நம்பக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்பா ஜாதகம் பேசாதானா? எல்லா ஜாதகம் பேசும். எப்பயுமே அப்பாவுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்பா ஜாதகம் தான், பிள்ளையோடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறது பிள்ளை ஜாதகம் தான். ஆனால் இவங்களுடைய ஜாதகத்தில் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய ஜாதகத்தில் இவருடைய வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்படுத்தும், தன்மையை வெளிப்படுத்தும். அப்போ ஒரு விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக நம்ம இந்த தகவலை சேகரிக்கலாமே தவிர ஒரு 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 அப்பாவுடைய லைஃப்பை பார்த்துக்கிறது அப்பா ஜாதகத்தை மட்டும்தான் பார்க்கணும். அதே போல் நம்ம அடுத்த விஷயமா பார்த்தது அப்பாவுடைய அன்பு கிடைக்காத குழந்தைகளை பார்த்தோம். அது வந்து சூரியனுடன் சேர்ந்த கிரகங்களை வச்சு நம்ம பார்த்தோம். அப்போ 2 விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு பார்க்கும் பொழுது இதில் சந்திரனுடன் ராகு சேருவது, சந்திரனுடன் கேது சேருவது, சந்திரனுடன் வக்ரம் பரிவர்த்தனை கிரகங்கள் சேருவது என்பது அம்மாவுடைய வாழ்க்கையை ஒரு ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையாக, வேதனையான வாழ்க்கையாக மாற்றிடுது. இதில் ஒரு ஜாதத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்குது. சந்திரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகுது. அதே ஜாதத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தா அவர் தந்தையை விட்டு அல்லது சூழலை மறந்து சூழலை விட்டு ஒதுங்கி ஹாஸ்டலில், தாத்தா பாட்டி வீட்டில், சித்தப்பா வீட்டில், பெரியப்பா வீட்டில் வளரக்கூடிய சூழல்களை பார்க்குறோம். அப்போ ஒரு ஜாதகத்தில் நான் சொன்ன அமைப்புகள் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க அப்பாவுடைய அன்பு அவருக்கு கிடைக்காம போகலாம். அப்படி இருக்கும்பொழுது அதை ரொம்ப போட்டு குழப்பிக்காமல் அந்த ஒருவேளை உங்கள் வீட்டில் அந்த மாதிரி குழந்தைகள் இருந்தால் அவங்களுடைய அன்பை பிள்ளைகளுக்கு தவற விடாமல் இருப்பதற்கு அப்பப்போயாச்சும் அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலாக இருங்க. இந்த குரு சந்திரன்லாம் இருந்துச்சுன்னா இன்னுமே மோசம். அதுலேயும் ஒரு ஜாதகத்தில் ராகு கேது இருக்குன்னு வச்சுங்களேன், ராகு கேது சந்தியில் இருந்துச்சுன்னா, இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா பாவம் தனியாக பிள்ளைகளை ஆறுதல் இல்லாமல் அரவணைப்பு இல்லாமல் வளருவாங்க. நிறைய ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மையோடு வளரக்கூடிய குழந்தைகள் இவங்க தான். அப்போ இதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு இப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்க மேலே எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிறது மூலமாக இந்த விஷயங்கள்லேருந்து அவங்களை நீங்கள் காப்பாற்றலாம். நன்றி வணக்கம். இன்னும் நிறைய தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி வணக்கம்.